நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, எத்தனையோ நாமங்கள் இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிறது. ஆனா குறிப்பிட்ட நாமம் அவருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதிகமாய் சொல்லப்படுகிறது. அது என்ன நாமம் சொன்னா, ஆட்டுக்குட்டியானவர் என்று அவருக்கு நாமம் கொடுக்கப்படுகிறத பார்க்கிறோம். ஏன் அவருக்கு ஆட்டுக்குட்டியானவர் என்ற நாமம் வந்தது என்று சொல்லி வேத வல்லுநர்கள் ஒரு சில உதாரணங்களை கொடுக்குறாங்க. அதுல இருந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். சரி, கவனிக்கலாம். ஆதாமும் ஏவாளும் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல படைக்கும் போது அவங்க எப்படிதான் இருக்கிறாங்க? நிர்வாணமா தான் இருந்தாங்க. அவங்க மகிமையின் சாயல்லையும் ஆளுகையின் சாயல்ல காணப்பட்டாங்க. தேவ பிள்ளைகளே, அதே 3ஆம் அதிகாரத்துல தங்கள் நிர்வாணமா இருக்கிறோம் என்பதை உணர்ந்து பாருங்க, விருட்சங்களின் அடிவாரத்துல கர்த்தருடைய குரலை கேட்டவுடனே போய் ஒளிகிறதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை நம்ம புசித்தாங்க. நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை நீ புசிக்காதன்னா கவனிக்கலாம். ஆயிரக்கணக்கான மரங்களை கர்த்தர் ஏதன் தோட்டத்தில் வைத்திருந்தார். பழ வகைகள் கொடியில விளைகிறது, செடியில விளைகிறது, எவ்வளவு காரியங்களை கர்த்தர் அவருக்கு கொடுத்து வைத்திருந்தாலும் கூட இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் புசிக்காதன்னார். பிசாசு பாருங்க, ஏவலமானவனை வஞ்சித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, சிலர் வீட்டுக்கு பாம்பு வந்தா கூட எங்க வீட்டுல சாத்தான் வந்துச்சுன்னு. பாம்பு சாத்தான் கிடையாது. கவனிங்க, ஒருவேளை சொப்பனங்களிலே தரிசனத்துல வருமானா அது சாத்தானுக்கு அடையாளப்படுத்தலாம். ஆனா தேவ பிள்ளைகளே, ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சர்ப்பமானது என்னவா இருந்ததுன்னா அது தந்திரம் உள்ளதா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சாத்தானுக்கு பாம்பு தன்னை விட்டு கொடுத்துருச்சு. பாம்பு சாத்தான் அல்ல, சாத்தானுக்கு பாம்பு என்ன பண்ணுச்சு? விட்டு கொடுத்துச்சு. அதுக்குள்ள இருந்த குணம் அது மாதிரி தந்திரம் உள்ளதா இருந்தது. தேவ பிள்ளைகளே, நமக்கு என்ன நினைவுகள் இருக்கிறதோ அதன் பிரகாரமா தான் பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ள செயல்படுவார். தந்திரமான காரியம் பாருங்க, அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மூணு செலவு பண்ணி பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு தந்திரமான காரியங்க. அவங்களிடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிசாசின் காரியங்கள் வெளிப்படுத்தினவனா பார்க்க முடியும். அதனால தேவ பிள்ளைகளே, எத்தனையோ மிருகங்களை கர்த்தர் படைத்து வைத்திருந்தார். ஆனா இந்த சர்ப்பம் தந்திரம் உள்ளதா இருந்ததுனாலதான் பிசாசு இதனிடத்துல வருகிறான். அந்த சர்ப்பமானது பிசாசுக்கு தன் என்னவனா விட்டு கொடுக்கறது பார்க்கிறோம். ஆரம்ப நாட்கள்ல இந்த சர்ப்பம் எப்படி காணப்பட்டதுன்னா, உடம்பு எப்படி 4 காலை வைத்து நடந்து போகுமோ அது போல இருந்து இது, அதாவது ஏவலமா வஞ்சித்து ஆதாமையும் ஏவாளையும் நிர்வாணமா ஆக்கினபடினாலே கர்த்தர் என்ன பண்ணாரு, அத ஊரிடத்துல 4 காலை எடுத்துட்டாரு. அதை வயத்தால நகர்ந்து போகிற மாதிரி ஊர்ந்து போகிற மாதிரி ஆண்டவன் ஆட்டுக்குட்டி ஆனவர் என்று நம்மனா அழைக்கப்படுகிறார். 2ஆவதாக யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவுடைய 6 மாதம் பெரியவராக இருந்தாரு. எலிசபெத்தும் இயேசு கிறிஸ்துடைய தாயார் மரியாளும் உறவு முறையாக காணப்பட்டாங்க. யோவான் ஸ்நானகன் யோவான் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனமும் 36ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. கவனிக்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து தன்னிடத்துல வருகிறத பார்த்த யோவான் ஸ்நானகன், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று இவர் அடையாளப்படுத்துகிறார். எதனால
என்று சொல்லுவார். தெய்வ பிள்ளைகளே, இங்க கேட்ட கேள்வி, யாரு கேள்வி கேட்கிறாரு? ஈசாக்கு கேள்வி கேட்கிறார். ஆட்டுக்குட்டி எங்க, ஆடு எங்கன்னு கேள்வி கேட்கிறார். யோவான் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல யோவான் ஸ்நானக பதில் கொடுக்கிறார். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர் என்று சொல்லி பதில் கொடுக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவேதான் இவர் ஆட்டுக்குட்டி என்று நம்ம அடிக்கப்பட்டார். போறாங்க, மோரியா மலைக்கு போறாங்க. ஈசாக்கு பலிபீடத்துல அதை கலத்தி கத்தி ஓங்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது, இப்போது நீ எனக்கு பயந்தவன் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, திரும்பி பார்த்த உடனே ஒரு ஆடு கொம்பு புதர்ல மாட்டின்னு இருந்த பார்த்த உடனே அதை கொண்டு வந்து அவனை பலி செலுத்துறாங்க. இததான் யோவான் சுவிசேஷ புத்தகத்துல நீங்க வாசித்து பார்க்கணும். ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவுடைய நாளை பார்க்க என்னவா இருந்தான்? ஆசையாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியும் யாருடைய சாயலா இருக்குன்னா கிறிஸ்துவின் சாயலா இருக்கு. அங்க யார் தான் பலியிடப்பட்டு இருக்கணும்? ஈசாக்கு தான். ஈசாக்கு அந்த பலிபீடத்துல இருந்து விடுதலையாக்கப்பட்டு அங்க பலியாய் கடத்தப்படுகிறது. பலியாக்கப்பட்டது யாராய் காணப்படுதுன்னா ஆடாய் காணப்பட்டது. அந்த ஆடு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாங்க, கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறதே நம்ம பார்க்கணும். ஆகவேதான் இவர் ஆட்டுக்குட்டி ஆனவர் என்று நம்ம அழைக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, யாத்ராகம் இப்ப 3வது காரியத்துக்கு வர யாத்ராகமும் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்துக்கலாம். பழுதற்றதும் ஆணும் சார், பழுதற்றது என்று சொன்னா பாவம் இல்லாத, ஊனம் இல்லாத, பாருங்க, கபடு இல்லாத, அதாவது நசல் இல்லாத ஆட்டை கொண்டு வந்து நம்ம பலி செலுத்து என்று ஆண்டவர் சொல்றார். தேவ பிள்ளைகளை 3வது காரியம், எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷம் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. 400 வருஷம் அடிமைப்பட்டு இருந்த இவர்களை மோசவை கொண்டு கர்த்தர் விடுதலையாக்க முடியாது நினைக்கிறார். ஆகவே மீதியான் வனாந்தரத்தில் இருக்கிற மோசவுடைய வாழ்க்கை உங்களுக்கு 3 நாள் பிரித்து இருக்கிறேன். பாருங்க, பார்வோனுடைய அரண்மனையில 40 வருஷம், மீதியான் வனாந்தரத்துல 40 வருஷம், 3வது 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல வழிநடத்தின்னு போகிறதே நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை கவனிப்போம். மோசவை கொண்டு விடுதலையாக்கும்படியா கர்த்தர் விரும்புகிறார். போயிட்டு யாத்ராகமம் 5ஆம் அதிகாரத்துல பார்வோனிடத்துல மோசே பேசுகிறார். என் ஜனங்களை போக விடு, நாங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும்னு சொன்னோடனே இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்புவதற்கு பார்வோனுக்கு விருப்பம் இல்லை. அதனால கேட்கிறாரு, அந்த தேவன் யாரு? நான் அறியேன், அதனால உன் ஜனங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், போக விட மாட்டேன் என்று சொன்ன உடனே பார்வோன் இதயத்தை கடினப்படுத்தி கர்த்தர் வாதைகளை வர வைத்தார். 10 வாதைகள். இதுல கடைசி வாதையை குறித்து உங்களுக்கு சொல்ல கவனிங்க. 10 வாதையும் அது எகிப்து தேசத்துல வணங்கின பிரதான 10 தெய்வங்கள். அந்த தெய்வங்களை அவங்களுக்கு விரோதமா கர்த்தனவனை திருப்புறாரு. வாதையை உண்டு பண்ணார். தவளைகளை வணங்கினாங்க. வீடுகள் முழுவதும் தவளை. மோசே பேசுகிறார், என் ஜனங்களை போக விடு, நாங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும்னு சொன்னோடனே இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்புவதற்கு பார்வோனுக்கு விருப்பம் இல்லை. அதனால கேட்கிறாரு, அந்த தேவன் யாரு? நான் அறியேன், அதனால உன் ஜனங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், போக விட மாட்டேன் என்று சொன்ன உடனே பார்வோன் இதயத்தை கடினப்படுத்தி கர்த்தர் வாதைகளை வர வைத்தார். 10 வாதைகள். இதுல கடைசி வாதையை குறித்து உங்களுக்கு சொல்ல கவனிங்க. 10 வாதையும் அதை எகிப்து தேசத்துல வணங்கின பிரதான 10 தெய்வங்கள். அந்த தெய்வங்களே அவங்களுக்கு விரோதமா கர்த்தனவனை திருப்புறாரு. பிறகு வாதையை உண்டு பண்ணார். தவளைகளை வணங்கினாங்க. வீடுகள் முழுவதும் தவளை. பாருங்க, எல்லா இடத்துல தவறுகள் நிறைந்த உடனே அவங்க தெய்வம் அவங்களுக்கு அருவருப்பாய் மாறுகிறது. பார்வோன் மோசேவை அழைக்கிறார், இந்த பார், இந்த தவளைகள் எல்லாம் நீ கொண்டு போய் எங்களை விட்டு தூரப்படுத்து, உன் ஜனத்தை நான் என்ன பண்றேன், அதான் ஆராதனை செய்யற
அனுப்புறேன்னு சொல்ல அவங்க தெய்வத்தை அவங்களுக்கு மாதிரியாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு வீட்டுல தவளை இருந்தா பிடிக்குமா? உடனே அதை துரத்த பார்ப்போம், இல்லை பிடிச்சி வெளியே தூக்கி அடிக்க பார்ப்போம். அதே போல வீடு முழுவதுமாய் தவளை, எங்க பார்த்தாலும் தவளைகளாகவே காணப்பட்டது. அவங்க தெய்வத்தையும் அருவருக்கிற மாதிரி கர்த்தர் அவனை செய்தான். அல்லேலூயா. சரி, இங்க கவனிக்கலாம். கடைசி வாதம்னா ஆட்டு, 1 வயது ஆட்டுக்குட்டி, அது செம்மறியாடனா இருக்கட்டும் வெள்ளாடனா இருக்கட்டும், ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பழுது ஒன்று இருக்கக்கூடாது. அந்த பழுது என்பது பாவமில்லாத ஆட்டுக்குட்டியானவர் இயேசப்பா. ஆமென். அவரிடத்துல பாவமும் இல்லை, வஞ்சகம் இல்லை, சூதம் இல்லை, பாருங்க எதுவுமே அவரிடத்துல இல்லை. அவர் பரிசுத்தமானவர். அல்லேலூயா. சரி, 1 வயது ஆட்டை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டை பலி செலுத்தி அதை ரத்தத்துல கொஞ்சம் எடுத்து நிழலுக்காக பூசு அப்படின்றார். பாருங்க, அதுக்கு பிற்பாடு அந்த ஆட்டை அதாவது சுட்டு என்ன பண்ணனா அது மாம்சத்தை என்ன பண்ணுங்க புசிங்கள் என்று மோச மூலியமா கர்த்தர் இந்த பிரமாணத்தை யூத ஜனங்களுக்கு இது பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல வாசிக்கிறோம். இயேசுவானவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியிடப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, கவனிக்கலாம். இப்ப சங்காரத்தூதம் 10வது வார சங்காரத்தூதம் கடந்து போகிறார். எந்த வீட்டு நிலக்கால்கள்ல ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் இருக்கிறதோ அந்த வீட்டை விட்டுறார். எந்த வீட்டுல நிலக்கால்கள்ல ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் இல்லையோ அந்த வீட்டுல இருக்கிற தலைச்சம் பிள்ளைகளை சங்கரிக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. கொஞ்சம் வாசிக்கலாமா? 12:5 யாத்திராகமம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணோ 1 வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். அதை தெரிந்து கொள்ளலாம். சரி, கவனிக்கலாம். அப்போ அந்த ஆட்டை, அந்த வசனத்தை கொஞ்சம் எடுத்துக்கம்மா. அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை பார்த்த உடனே சங்காரத்தூதன் கடந்து போயிடுவார். அது எகிப்தருடைய வீடா இருந்தாலும் சரி, இஸ்ரவேலுடைய வீடா இருந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் வாசிக்கலாம். ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை பார்த்த உடனே சங்காரத்தூதன் அந்த வீட்டுக்குள்ள போகாதபடி கடந்து போயிடுவார். எந்த வீட்டுல கர்த்தருடைய அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் இல்லையோ அந்த வீட்டுல இருக்கிற தலைச்ச பிள்ளைகள், தலைச்ச ஆடு மாடுகள் இவைகளை என்ன பண்ண சங்கரித்தார். ஆமென். எகிப்தருக்கு தலைச்ச பிள்ளைய கூட வணங்கினாங்க, தலைச்ச மிருக ஜீவன்களை வணங்கினாங்க. தலைச்ச புள்ள சிரிச்சா தான் தெய்வம் சிரிக்குது, தலைச்ச புள்ள அழுதா தான் புள்ள அழுகுதுன்னு சொல்லி அந்த தலைச்ச பிள்ளைகளை விசேஷமா என்ன பண்ணுவாங்கன்னா அதை அதாவது வணங்கி வளர்க்கிறவர்களாக யாரு காணப்பட்டாங்கன்னா எகிப்தியர் காணப்பட்டாங்க. 10வது வாத தலைச்ச பிள்ளைகளை கர்த்தர் சங்கரித்தான். அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் பூசப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறாரு. எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தனவனா விடுதலையா ஆக்குறாரு இஸ்ரவேல் ஜனங்கள். 13 வாசிக்கிறோமா? நீங்கள் இருக்கும் வீடுகளில் அடையாளமா இருக்கும், உங்களை கடந்து போவேன். அல்லேலூயா. அந்த ரத்தத்தை பார்த்த உடனே சங்காரத்தூதன் விலகி போயிருக்காங்க. எகிப்துல இருக்கிற வாதம் உங்களுக்கு வராது இருக்கும் என்று சொல்றேன். அல்லேலூயா. அப்போ கவனிக்கலாம். அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் குடும்பத்தையும் காப்பாற்றுது. எகிப்து தேசத்திலிருந்தும் என்னவனா 400 வருஷம் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் விடுதலையாக்கி அங்கிருந்து கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து எப்போ, அதாவது புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல பலியாகிறான்னா பஸ்கா பண்டிகை நாட்கள்ல தான் இயேசு கிறிஸ்து பலியானார். ஆமென். ஆகவேதான் பஸ்கா நாட்கள்ல யாராயிலும் ஒரு குற்றவாளி விடுதலையாக்குறமே, இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கலாம் என்று சொல்லி பிலாத்து சொன்னாலும் கூட, ஆனா இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் செயல்பட்டு யூத மார்க்கத்தாரும் ஆசாரியரும் பரிசெயரும் பரபாச ஒரு கொலைகாரனை திருடனை விடுதலை செய், இயேசுவை கொலை செய் என்று சொல்லினவன் சத்தமிட்டு சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆகவேதான் இவர் என்ன என்று அழைக்கப்பட்டார்? ஆட்டுக்குட்டி ஆனவர் என்று நம்ம அழைக்கப்பட்டார். அது மாத்திரம் இல்ல, கவனிக்கலாம். யோவான் ஸ்நானனுடைய சீஷன் யாருன்னு சொன்னா
விசேஷத்துல வாசிக்க எழுதினவர் யாரு? யோவான். இவர் இயேசுவுக்கு அன்பான சீஷன் என்று பார்க்கிறோம். இவருடைய தம்பி தான் யாரு? யாக்கோபு. இவர் தான் 12 சீஷர்லயே முதல் ரத்த சாட்சி. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல ஏறுதுடைய பட்டயத்தினால் நம்ம கொல்லப்படுகிறார். இந்த யாக்கோபும் யோவானும் முதல்ல யாருக்கு சீஷனாக இருக்கிறாங்கன்னு சொன்னா யோவான் ஸ்நானகனுக்கு தான் சீஷனாக இருக்கிறாங்க. அந்த யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து தன்னிடத்துல வருகிறது கண்டவுடனே இவர் தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டின்னு சொன்ன உடனே யோவான் ஸ்நானகனிடத்திலிருந்து இந்த யோவானும் யாக்கோபும் இப்ப யாருக்கு சீஷனாக மாறாங்க? ஏசப்பாவுக்கு சீஷனாக மாறாங்க. மாறி இயேசுவுக்கு அன்பான சீஷனா யார் இருக்கிறது? இந்த யோவான் இருந்தார். இந்த யோவான் வெளிப்படுத்தின விசேஷம். புதிய ஏற்பாட்டுல ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் தான். பழைய ஏற்பாட்டுல எத்தனை தீர்க்க தரிசனம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறேன்? 17 தீர்க்க தரிசனம். 5 என்ன தீர்க்க தரிசனம்? பெரிய தீர்க்க தரிசனம். 12 சிறிய தீர்க்க தரிசனம். 17 தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டுல இருக்குது. புதிய ஏற்பாட்டுல ஒரே ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம். தேவ பிள்ளைகளே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் என்ன என்று அழைப்பார்னா ஆட்டுக்குட்டியானவர் அழைப்பார். ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 12ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சரி, 5, 7 வாசிக்கலாமா? 5, 7 வாசிக்கலாமா? அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். 12 அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். சரி, கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே. யோவான் ஸ்நானகன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அதாவது சுருட்டப்பட்ட புஸ்தகம் முத்திரிடப்பட்டு இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் அழுகிறார். யார் இந்த முத்திரை உடைப்பாங்கன்னு சொல்லி அழுத பிற்பாடு அப்பதான் தேவதூதர்கள் சொல்றாங்க, ஆட்டுக்குட்டியானவர் அந்த புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரை உடைக்கவும் அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார் என்று சொல்லி யோவானுக்கு அதாவது வெளிப்பாடுகளை கர்த்தர் நம்ம தருகிறத பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இவர் இதுக்காக தான் இவர் என்னென்ன அழைக்கப்பட்டாரு? ஆட்டுக்குட்டி ஆனவர் என்று அழைக்கப்பட்டாருங்க. அடிக்கடிக்கு உங்களுக்கு சொல்லுவேன், எகிப்திலிருந்து விடுதலையாக்க கர்த்தர் யாரை பயன்படுத்தினார்? மோசர். பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கும்படியா கர்த்தர் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார். ஆனா பாவத்திலிருந்து விடுதலையாக்க கர்த்தர் பரலோகத்தையே பயன்படுத்தினார். அவர் தான் நம்முடைய இயேசப்பா. நம்மே கவனிங்க, கர்த்தர் நமக்காக ரத்தம் சேர்த்திருக்கிறார். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். பழுதற்ற ஆட்டுக்குட்டி. இன்னொரு வேறொரு பலி இனி நமக்கு இல்லை. வேறொரு இயேசுவானர் வந்து பலியிடப்பட போறது கிடையாது. ஒரு தரம் பலியானார், உயிர் தேர்ந்தார், பரமேறி போயிருக்கிறார். அவர் திரும்ப வரப்போகிறார். அவருடைய ரத்தம் நமக்கு கிருபையை சம்பாதித்து கொடுத்திருக்கு. ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்திருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்திகரித்து பரிசுத்தமா இருக்கும்போது வருகிற நாட்களை நம்ம அவரோடு எதிர்கொண்டு போக என் தேவனாகி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். அதனால இந்த ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு துரோகம் செய்யவே கூடாது. அவர் ஒரு தரம் பலியாயிட்டார். மோசத்துல சொன்னார், கண்மலை அடியினார். 17ஆம் அதிகாரத்துல அடிச்சாரு, தண்ணீர் வந்தது. 21ஆம் அதிகாரத்துல சொன்னார், கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். பாருங்க, அடிச்சார், போக முடியல. கிறிஸ்துவானவர் ஒரு முறை தாங்க அடிக்கப்படணும். நம்ம அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதப்போ பாவம் செஞ்சோம், அக்கிரமம் செஞ்சோம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிச்சிருச்சு. சத்தியத்தை அறிந்து ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்று ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற, வேதத்தை வாசிக்கிற, ஜெபிக்கிற பிள்ளைகள் பாவம் செய்வார்கள். ஆனா அவங்க பரலோகம் போக முடியாது. இததான் சொல்ற பரம ஈவ, அதாவது ருசி பார்த்தோம். பரம ஈவ
ருசி பார்த்து மறுதலித்து போகிறவன், கிறிஸ்துவ மறுதலித்து பாவம் செய்து விலகி போகிறவனை புதுப்பிப்பது கூடாத காரியம் எபிரேய ஆக்கியம் சொல்லுகிறத பார்த்தோம். அதனால நான் இன்னும் கொஞ்ச நாள் பாவம் செஞ்சுட்டு திருத்திடுவேன், அறிக்கை செஞ்சிடுவேன், அந்த எண்ணம் மட்டும் நீங்க வைக்காதீங்க. விடுதலை ஆக்குறவர் கர்த்தர். உன்னால் ஒரு மனுஷன் தன்னால தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும்னா கிறிஸ்து தேவையில்லை இந்த உலகத்துக்கு. அதனால இயேசு கிறிஸ்துவானவர் பேசும்போதே உன்னை விடுதலையாக்கி கொள்ளும் போதே அந்த விடுதலின் அபிஷேகம் உன்னை பாதுகாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கலாம். ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அதனால இன்னொரு முறை கர்த்தர் நமக்காக வந்து பலியாக போறது கிடையாது. முழங்கால் படி இல்லாமா, முழங்கால் படி இல்லாமா. இன்னைக்கு ஆட்டுக்குட்டியானவரை குறித்து பல காரியங்களை பார்த்தோம். ஆமே, எதுக்காக அவர் ஆட்டுக்குட்டியானவர் என்று அழைக்கப்பட்டார் என்று சொல்லி பார்த்தோம். கண்களை மூலம் செவிக்கலாம். கிருபையே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்களுக்கு பிரசன்னம் தயவு இருக்கட்டும். கான்ஃபரன்ஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த யூடியூப்ல கேட்க போற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்களுக்கு பிரசன்னம் இருக்கட்டும் ஐயா. ஏசுவராம் துச்சிமிக்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சுந்தரம் சுந்தரம்.